வணக்கம் நேயர்களே. யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு 43 வருடங்கள் கடந்து நாங்கள் நிற்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 98,000த்திற்கு மேற்பட்ட நூல்கள் எரிக்கப்பட்டன. குறிப்பாக 1800களில் வெளியான பத்திரிகைகளின் மூல பிரதிகளும் அவற்றுள் அடங்குகின்றன. வரலாற்று ஆவணங்கள், எங்கும் கிடைக்க முடியாத அரிய வகை நூல்கள், ஓலைச் சுவடிகள் என ஒரு கல்வி கழகமே எரிந்து சாம்பரான 43 வருடங்கள் கழிந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 31ஆம் திகதி நாச்சிமார் கோவில் யாழ்ப்பாணத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரம் இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இனம் தெரியாத கலவரக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து இந்த கலவரம் ஆரம்பமானதாக சில வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. ஜூன் மாதம் 1ஆம் திகதி 81ஆம் ஆண்டு இலங்கையில் முதலாவது தேர்தல், மாவட்ட தேர்தல் இடம்பெற்றது. அந்த மாவட்ட சபை தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம்தான் இடம்பெற்று கொண்டிருந்தது யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில். அந்த பிரச்சார கூட்டத்தில் தான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்காகத்தான், இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காகத்தான், தேர்தலுக்காகவே தான் யாழ்ப்பாணத்திற்கு போலீசாரும் அனுப்பப்பட்டதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அந்த சூழ்நிலையில் பல கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், பல சஞ்சிகைகளை வெளியிடுகின்ற பல பிரஸ், அதே போல பத்திரிகை நிறுவனங்கள் எரித்து அழிக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில். அந்த சம்பவத்தில் தான் யாழ்ப்பாண பொது நூலகமும் சாம்பரானது. கட்டடம் மட்டும் சாம்பரானது அல்ல, நாங்கள் சொன்னது போல தமிழர்களின் ஒட்டுமொத்த வாழ்வும் அங்கு எரிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி மூலதனம் என்பதை அறிந்து கொண்ட, அல்லது யாழ்ப்பாணத்தவர்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் புரிந்து எல்லா துறைகளிலும் சாம்ராஜ்யங்களிலும் தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்த காலம். தென்னிலங்கையில் பல திணைக்களங்களில், அரச திணைக்களங்களில் தமிழர்களே கோலோச்சி கொண்டிருந்த காலம். இவை யாவும் திட்டமிட்டு நூலகம் எரிக்கப்பட்டதான வரலாறுகளை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே 43 வருடங்கள் கடந்து இன்றும் நாங்கள் யாழ்ப்பாண பொது நூலகத்தை புதுப்பொலிவுடன் காணுகின்ற பொழுது கட்டடங்கள் புதுமையாக இருக்கின்றன. புதிய வகை நூல்களை நாங்கள் படிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வரலாற்று ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள், 1800ஆம் ஆண்டுகளில் எங்களுடைய பத்திரிகைகளின் மூல பிரதிகள் இல்லாமலேயே இருக்கின்றன. இருந்தாலும் இருப்பதை கொண்டு எங்கள் அறிவை வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் விடாது எங்களுடைய அறிவை பெருக்குவோம், எங்களை கல்வியால் உயர்த்துவோம். அதுதான் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்க வேண்டிய தலையாய கடமை என்பதை 43 வருடங்களின் பின்னரும் இந்த இடத்தில் நாங்கள் உறுதி பூணுவோம். தமிழர்களை என்றும் உயர வைப்பது முதுகெலும்பான கல்வி ஒன்றுதான். கல்வியால் நாங்கள் உயர்வோம், சாதிப்போம், செயலில் அதை காட்டுவோம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.